ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் இந்த தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா. சத்யராஜ் சார் அன்னைக்கு அவங்க தான் முதல்வர், அவங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம ரிக்வஸ்ட் வைக்க முடியும் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு போரை திருட்டு படையை ரெடி பண்ண உங்கள் கட்டப்பா கதையெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. என்ன புரியுதுங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? முதல்ல விஜய் கொள்கை கோட்பாடு அது இதுன்னு எனக்கு எல்லாம் பிடிச்சது. ஆனால் முதல்வரை கேவலமாக பேசிட்டாரு, இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டாரு, மரியாதை இல்லாத மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பேசிட்டாரு? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் வேற இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஒருத்தவங்கள சாருன்னு சொல்கிறது தப்பா இல்லை அங்கிள்னு சொல்கிறது தப்பா? அங்கிள்ன்ற வார்த்தை தப்பான வார்த்தையா? அப்படி தப்புனா இனிமேல் உங்களையும் நாங்கள் அங்கிள்னே கூப்பிடுறோம், அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சக நடிகராக இருந்து ஒரு உச்சத்துக்கு போய் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் வராரு. திமுக அரசு சரியாக இருந்தால் நாங்கள் ஏன் அரசியலுக்கு வரோம்?